கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக் அதையும் முடிச்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு பரிந்துரையும் இல்லை. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று இறங்கியே முடிஞ்சிருக்கு. ஸோ என்னடா திடீர்னு அதோட ப்ரீவியஸ் ஹையை கூட பிரேக் பண்ணலையே, ஸோ இவ்வளோ இறங்கிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் இந்த ஜோனை வந்து உங்களுக்கு அது ஹிட் பண்ணக்கூட கிடையாது. ஸோ இதுதான் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ நிஃப்டியோட ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. ஸோ இந்த 25,247 உங்களுக்கு நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. அப்படியே பாஸ் ஆனாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் ஹிட் பண்ணலை. ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 96 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, நிஃப்டி வந்து இன்றைக்கி அதாவது நேற்று வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகே, இது இந்த ஒரு கேண்டில் பேரிஷ் கேண்டில் வச்சு நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு இல்லை கீழே வரப்போகுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் மண்டே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு 2-3 டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 25,144 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கூட என்னாகும், நிஃப்டி வந்து அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கேருந்து இப்படியே கீழே இறங்கி இங்கே வந்துட்டு அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ அப்படியும் வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 268 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா, ஸோ அதாவது பேங்க் நிஃப்டியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணலை. ஸோ இந்த 55,979 அப்படின்றது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த சேனலை கூட இது என்ன ஆகலை, இதோட ப்ரீவியஸ் ஹையை கூட ஹிட் பண்ணலை. ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிஃப்டியும் அதே மாதிரி தான் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பேரிஷ் கேண்டில், 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஃப்டி நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணமோ ஸோ அதே சேம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு பேரிஷ் கேண்டில் வச்சு இந்த ட்ரெண்டு வந்து மாறப்போகுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ரீடெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 2 டேஸ் பேரிஷ் கேண்டில், ஒரு 2-3 டேஸ்னு வைங்களேன், பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அங்கே மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை ஒரு சைட்வேஸ் போயிட்டு கூட மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்லாம் எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ட்ரெண்டு வந்து இப்போது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அதானி பவர் ஒரு 12% என்ன உங்களுக்கு தெரிவிக்க விட்டுருக்காங்க. நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த ஹிண்டல்பர்க் வந்து உங்களுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது இல்லை அப்படின்றது உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அதானி வந்து உங்களுக்கு இந்த குற்றத்திலேருந்து விடுபட்டுட்டாங்க. ஸோ இந்த ரீசனால தான் உங்களுக்கு அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐடியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இது பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரைடே வந்து செகண்ட் வீடியோவில் நம்ம இதை பார்த்துருந்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் லால்பாத் லேப் பொறுத்த வரைக்கும் ஒரு 5.5% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் நியரில் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்தது இங்கே
ஸோ இங்கேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே ரேலி கொடுத்து உங்களுக்கு டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அதானி என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 5% வந்து என்ன இருக்குது, ஒரு கேப் அப் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 15% என்ன இருக்குது உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது டார்கெட் வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் சுமிட்டோமோ கெமிக்கல். இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரவுண்டிங் பாட்டம் அண்டு ஹேண்டில், உங்களுக்கு ஹேண்டில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேக் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால் ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்காங்க. ஒரு 6% என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அதாவது பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான ஒரு 6% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதை நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 700. ஸோ 700 அப்படின்றது உங்களுக்கு இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். ஸோ 700 வரைக்கும் அதாவது உங்களோட டார்கெட் இது. ஓகே, டார்கெட் பார்த்துட்டோம். உங்களுக்கு எஸ்எல் பிரேக் அவுட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெரிட்டேஜ் ஃபுட்டு. இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரவுண்டிங் பாட்டம் அண்ட் அதாவது ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் வந்து ஹேண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்மளால் இப்போது கிளியராக பார்க்க முடியும். ஸோ ரவுண்டிங் பாட்டம் பாருங்கள், ரவுண்டிங் பாட்டம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் பாருங்கள், ஹேண்டிலும் உங்களுக்கு என்ன இருக்குது கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது, பட் பிரேக் அவுட் கொடுத்தது வந்து முந்தா நாள். ஸோ மண்டே அதாவது இப்போது பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு எஸ்எல் நம்ம வந்து இப்போது எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஜோன் இந்த 454 அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்ல மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 613 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் புதம்ஜி பேப்பர். இந்த புதம்ஜி பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த சேனலில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. இந்த ரெட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த க்ரீன் லைன் வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு 2% வந்து உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மேலே போகலாம். ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் லேக் ஆகலாம். 145 இதோட ப்ரீவியஸ் ஹை இது. அதுக்கப்புறம் இதையும் உடச்சிட்டு மேலே போகும்போது இந்த சேனல் அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டார்கெட்டை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று எஸ்எல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல் வந்து நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ 2 இருக்குது. உங்களோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 226. அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே பறக்க ஆரம்பிக்கும். இந்த 145 இருக்குது பார்த்தீங்களா, இதை உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு ரேலி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதை உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணியிருக்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நெட்வெப் வந்து இப்போது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கும் கூட. நெட்வெப்பை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸோ இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை
2962. ஸோ இந்த சேனலுக்கு மேலே உடச்சி அதாவதுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஜோனை நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் இங்கேருந்து மேலே உடச்சி மேலே போனது போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ லாஸ்ட் 3 days அவங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம், இந்த சேனலுக்கு கீழே இந்த 2788 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சேனல் அதாவது அந்த இடத்துல ஒரு சேனலை நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இதை ரன் பண்ணலாம். 2791. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 4362 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நெட்வெப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜிஎன்எஃப்சி. இந்த ஜிஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டில் என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் இருந்து அதாவது இந்த 513 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், ஸோ இந்த ரெட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ தாராளமாக வெயிட் பண்ணலாம். எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாக சப்போர்ட்டில் வாங்குறதுக்கும் பிரேக் அவுட்டில் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டில் வாங்கும்போது நம்ம வந்து எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்போம், பட் டைமிங் கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு கொடுக்கணும். ஸோ பிரேக் அவுட்டில் வாங்கும்போது நீங்கள் வந்து எஸ்எல் அதிகமாக கொடுக்கணும், பட் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எதை நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டுலேயுமே எடுப்பேன். சப்போர்ட்லையும் நான் பை பண்ணுவேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ்லையும் அதாவது பிரேக் அவுட்லையும் நான் பை பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். உங்களோட தாட் எப்படி இருக்குது, உங்களோட மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் டிசிஷனை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்லேருந்து நம்ம வந்து இப்போது பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சப்போர்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்னா இந்த சேனலில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேனல் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஒரு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 569 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துட்டோம். செகண்ட் தேர்டு அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 763 814 இந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 800 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ 800 ஆமாம் 811 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓரியன்ட் ஹோட்டல். இந்த ஓரியன்ட் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேலி கொடுத்துட்டு இந்த சப்போர்ட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு ஒவ்வொரு தடவையும். ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸோ இந்த ஜோன்லையும் இந்த ஜோன்லையும் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகைன் அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே கீழே வந்துருச்சு. கீழே வந்தாலும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதாவது இந்த இடம் வந்து தாங்கி பிடிக்குது. ஸோ இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுந்தாலும் ஸோ இந்த ஜோன் வந்து என்ன ஆகுது, இதுக்கு மேலே கீழே விழுகாமல் உங்களுக்கு தாங்கி பிடிக்குது. ஸோ அப்படின்றப்போ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கணும். ஸோ ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னா இங்கே தான் பாருங்களேன். சரி, அதாவது நம்ம ஆல்ரெடி நிறையா சார்ட்டில் நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். ஓகே, எஸ்எல் எதுக்கு கீழே வைக்கணும், டார்கெட்னு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹை இல்லை. ஒரு நிமிஷம் வரேன்.
நம்ம டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கே இருக்குது 166 அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹை. அதுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு 199. நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ப்ரீகேட். இந்த ப்ரீகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோனை பார்த்தோம்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரைஸ் வந்து அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த ப்ரைஸ் அதாவது இந்த கீழே விழுந்திருக்கு. கீழே விழுகும்போது இந்த ஜோன் வந்து என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து இந்த கீழே விழுந்தது வந்து கீழே விழுகாமல் சப்போர்ட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு, ஒரு ரேலி கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வருது. இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சேனலை பாருங்கள், இங்கே ஹிட், அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகும்போது இதுக்கு மேலே போகாமல் கரெக்ஷன் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த சேனல் வந்து உடைக்க முடியல. அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குன்னா உடைச்சாலும் இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இப்போ உடைச்சிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒருவேளை கீழே வந்தாலும் நெக்ஸ்ட்டு அகைன் மறுபடியும் என்னாகும், இந்த சப்போர்ட் அதாவது இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த 905 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் அதாவது 866 அப்படின்றது உங்களுக்கு இந்த இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்களேன், ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வந்திருக்கும். இந்த ஜோன் உங்களுக்கு 859 உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1141, செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது 1289. ஏன்னா அதோட ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹை, செகண்ட் ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஹை, இது செகண்ட் ஹை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இதை வைக்கிறோம். தேர்டு வந்து அதோட ஆல் டைம் ஹை 1440. நெக்ஸ்ட்டு வாரி ரினியூவபிள் எனர்ஜி. இந்த வாரி ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது இந்த சப்போர்ட்டில் இருந்து, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு ஒரு 4 or 5 டேஸாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சைட்வேஸாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அப்படின்றது ஒன்று இங்கே வந்தால் மட்டுமே நமக்கு வாய்ப்பு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த சப்போர்ட் வந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஒருவேளை இங்கேருந்து அதாவது இங்கே வராமே மேலே போயிடுச்சுன்னா நம்ம இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நம்ம இதை விட்டுறலாம். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்டாக்கில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் தான் விழுந்துட்டுருக்கு, அதாவது லோயர் லோ ஃபார்மேஷனில் விழுந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் இருக்குது, பட் இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்காது. ஏன்னா இதோட சப்போர்ட்டெல்லாம் உடச்சி இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருந்துருக்கணும். ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே விழுந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து இதோட லோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஹையையும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், லோயர் ஹை தான் வந்திருக்கு. ஹையர் ஹை இது வரைக்கும் வரலை. ஸோ இப்போது வந்து இந்த ஸ்டாக்கை பாருங்களேன், ஸோ இங்கேருந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் வருதே தவிர எந்த ஒரு ஹையையும் பிரேக் பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ISGEC. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டை நோக்கி ஸ்டாக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த ஜோனில் இருந்து என்ன இருக்குது, மேலே போயிட்டு அங்கேருந்து
அகைன் மறுபடியும் அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே விழுகுது. ஸோ கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த ஜோன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து விழுந்தது நிறுத்தப்படும். ஸோ அப்படி நிறுத்தும் இங்கே இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். அப்படி இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். ஒரு கன்ஃபார்மாக நம்ம நம்பலாம். ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்கும். உங்களுக்கு கண்டினியூவாக விழுந்துட்டுருக்கு, எந்த விதமான ஒரு ரெக்கவருமே கிடையாது. ஸோ இங்கே வரும்போது புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதை எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எல்னு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜோனில் வைக்கலாம். இந்த ஜோன் 845 இங்கே வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், ஸோ இதை கன்சிடர் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை ஒன்று. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஏதாவது ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை நம்ம 1277 அப்படின்றது உங்களுக்கு இதோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் அண்டு இந்த வீடியோட லாஸ்ட் ஸ்டாக் பராக் மில்க். இந்த பராக் மில்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோனை பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்துக்கிறேன். வீக்லி சார்ட்னால் உங்களுக்கு அந்த சார்ட்டை நம்மளால் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறோம்னா அதை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் தான் இதோட, அது மட்டும் இல்லாமல் இதோட ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்களா 280 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டார்கெட் 365. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஸோ 365 அப்படின்றது தான் இதோட பராக் மில்கோட ஆல் டைம் ஹை. ஓகே, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போதும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் லாஸ்ட் ஒரு 4 டேஸாக என்ன இருக்குது, ஒரு அந்த சைட்வேஸ், அது அந்த ஃபஸ்ட் டேயோட அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அந்த கேண்டிலை இன்னும் பிரேக் பண்ணி எந்த ஒரு கேண்டிலும் மேலே போகல, சைட்வேஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்று பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது. அப்படி ரிஜெக்ஷனோடவே இருந்தாலும் இந்த கேண்டில் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 280 இந்த ஜோன் வரைக்கும் என்னாகும், ஸோ கீழே கூட வரலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே இங்கே கூட வரலாம். இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, முடிவு அதாவது என்னென்ன பிரேக் அவுட் ஆகிருக்கு, இல்லை பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது, ஸோ இது என்னென்ன ரீசன் அப்படின்றத உங்களுக்கு முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்கள் கூட என்னோடய நாலேஜை பகிர்ந்துருக்கேன். முடிவு இது வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்ற எந்த பரிந்துரையும் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்த மொத்த ஸ்டாக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஒரு சில ஸ்டாக்கை தவிர அதாவது இன்னும் நாளைக்கு சண்டே இன்னும் இருக்கக்கூடிய அதாவது சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நான் உங்களுக்கு கொண்டுக்கிட்டு வர்றேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வரேன்.